بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். நிகர தன்புடையனுமாகி நேற்று அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், காருண்ய கடலருமை முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய அருமை சஹாபாக்கள், தாபியங்கள், தபஅத் தாபியங்கள் அனைவர் மீதும் உலகம் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானார். அல்லாஹ்வின் புனித மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எவைகள் ஏவிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும், எவைகளை தடுத்திருக்கிறானோ அவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த பூமியின் சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறும் பொழுது, இன்னல் அர்த லில்லாஹ், இந்த பூமி இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானதா. யாருக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும், யாரை ஆட்சியில் இருந்து கலட்டி எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவன் அல்லாஹ். உலகிலே இருக்கும் எந்த நாடாக இருந்தாலும், வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் நாடுகள், வல்லரசு நாடுகள், ஏழை நாடுகள் என்ற வித்தியாசமின்றி சகல நாடுகளுக்கும் ஆட்சியாளர்களை தீர்மானிப்பது அல்லாஹ். யார் நினைத்தாலும் கூட ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, அந்த நாட்டின் பாதுகாப்பு, அந்த நாட்டின் மக்களுடைய செழிப்பு, இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி செய்து முடிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், நபியே நாயகமே நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் மாலிகுல் முல்க், அவ்வளவு ஆட்சிகளிலும் ஆட்சியாளர் அல்லாஹ். துத்தில் முல்க மன் தஷா, நாடியவர்களுக்கு அவன் ஆட்சியை கொடுப்பான், நாடியவர்களில் இருந்து ஆட்சியை பிடுங்கி எடுப்பான் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார். முஸ்லிம்கள் எமது தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இலக்குகளை அடைய வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்விடம் முறையிடுவதன் மூலமாக, எமது தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறுவதன் மூலமாக மாத்திரமே பெற்றுக்கொள்ளலாம். மஹ்லூக்கை நம்பியவர்கள் என்றும் ஈடேற்றம் பெற மாட்டார்கள். காலிக்கை நம்பியவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டார். அல்லாஹ் கேட்காமலேயே கொடுப்பவன். கேட்டு பாருங்கள், கேட்டதை விடவும் சிறந்ததை கொடுப்பான். அவனிடம் நீங்கள் கேட்காவிட்டால் அவன் கோபிப்பான். கேட்பீர்களே ஆனால் அவன் சந்தோஷம் அடைவான். உங்களை பார்த்து கேட்க மாட்டீர்களா என்று கேட்கும் ஒரே ஒரு ஆட்சியாளன் அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் கேட்பவர்கள் அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, நபியே நாயகமே என்னை பற்றி எனது அடியார்கள் கேட்பார்களே ஆனால் நீங்கள் எவ்வாறு அவர்களுக்கு கூற வேண்டும், فَإِنِّي قَرِيبٌ, அவர்களின் அழைப்புகளுக்கு நான் விடையளிப்பேன், நான் வெகு தூரத்தில் இல்லை, அவர்கள் கேட்பதை நான் செவிட்டுக் கொண்டிருக்கிறேன். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தன்னிடம் கேட்குமாறே அல் குர்ஆனிலே அல்லாஹ் கட்டளையிடுகிறார். எனவே இந்த நாட்டின் வளர்ச்சி, பொருளாதாரம், மக்களின் பாதுகாப்பு, இது அனைத்தும் அல்லாஹ்வை நம்பியவர்கள் அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிட்டு பழக வேண்டும். அதற்கு பிறகுதான் மஹ்லூக்கின் அஸ்பாபுக்காக வேண்டி எந்த ஆட்சி தெரிவு செய்யப்பட்டாலும் முஸ்லிம்களின் உரிமைகளை வெல்ல வேண்டும் என்பதற்காக ஜனநாயக ரீதியில் முயற்சி செய்தால் கூட இந்த அனைத்து முயற்சிகளும் வெற்றி அளிக்க வேண்டுமாக இருந்தால் அது அல்லாஹ்வின் பக்கம் முஸ்லிம்கள் திரும்புவதில் மாத்திரமே தங்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே,
அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்கிறோம். பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமே. பலருடைய உள்ளத்தின் மன ஏக்கம் எவ்வளவோ அல்லாஹ்விடத்தில் கேட்டு பார்க்கிறேன், ஆனால் என்னுடைய பிரார்த்தனைகள் இதுவரை அங்கீகரிக்கப்படவில்லையே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாகவே தெளிவுபடுத்துகிறார்கள். நீங்கள் கேட்டதும் உங்களது துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு நாம் யார்? நபிமார்கள் அல்லவே, நாம் ரசூல்மார்கள் அல்லவே, அல்லாஹ்வின் வழிமார்கள் அல்லவே. சாதாரண மக்கள் பாவ கரைகளில் மூழ்கி கிடக்கும் நாம் எமது துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும்? துஆவுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே கற்றுத் தருகிறார்கள். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள், உங்களுடைய துஆவுக்கு அல்லாஹ் விடையளிக்க வேண்டுமாக இருந்தால் முதல் நிபந்தனை நீங்கள் ஹராத்தை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உண்ணும் உணவு, உங்களது ஆடை, உங்களுடைய சம்பாத்தியம் அனைத்தும் ஹலாலாக இருக்கிறதா என்பதை நீங்கள் நன்கு அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாகவே எடுத்து சொன்னார்கள். ஒரு மனிதன் தூர இடத்துக்கு பிரயாணம் செய்கிறான், பரதேசியான நிலை, அவனுக்கு உதவி கரம் நீட்டுவதற்கு அங்கு யாருமே இல்லை. அவனை பார்க்கும் பொழுது முடிகள் எல்லாம் புழுதி படிந்திருக்கிறது, ஆடைகள் எல்லாம் மிகவும் பார்ப்பதற்கு பரிதாபமான தோட்டத்திலே இருக்கிறார். இது போன்ற ஒரு மனிதனுக்கு நாம் உதவி செய்யாவிட்டால் வேறு யாருக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்ற நிலையில் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் யா ரப் என்று பிரார்த்திக்கிறான். இவனுடைய துஆவுக்கு எவ்வாறு விடை கூறாமல் இருக்க முடியும்? துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதியானவன் பரதேசியாக இருக்கிறான், தான் பிறந்த மண்ணை விட்டும் தெரியாத ஒரு ஊரிலே வசிக்கிறான், எதுவும் இல்லாமல் அவன் பிரார்த்திக்கும் பொழுது இவனுடைய துஆவுக்கு பதில் சொல்லதானே வேண்டும். ஆனால் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பஸுஹு ஹராம் வஹுதிய பில் ஹராம். இவன் சாப்பிட்டது ஹராம், இவனுடைய குடித்தது ஹராம், ஆடை ஹராம், அனைத்தும் ஹராமாக இருக்கும் பொழுது எவ்வாறு இவனுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட போகிறது? பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுவார்கள் உலமாக்கள் தெளிவாகவே கூறுகிறார்கள். முதல் நிபந்தனை ஹலாலை நீங்கள் சாப்பிட வேண்டும். ஹலாலுடன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டதற்கு பிறகுதான் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்றாட வேண்டும் என்பதை இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் துஆவுக்குரிய ஷர்த்தாக, நிபந்தனையாக அதனை முன்வைக்கிறார்கள். இதற்கு அடுத்த கட்டம், நாம் கேட்கும் பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, மறுக்கப்படக்கூடாது என்பதற்காக குர்ஆன் சுன்னா அழகான வழிமுறைகளை எமக்கு காட்டித் தருகிறது. நீங்கள் வெறுமனே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவது மாத்திரமின்றி துஆ எவ்வாறு கேட்க வேண்டும், அந்த துஆவை நீங்கள் எவ்வாறு பலப்படுத்த வேண்டும், பல வழிமுறைகளை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. துஆவை ஆரம்பிப்பதற்கு முன் ஹம்து ஸலவாத் சொல்லக்கூடியவன், ஹம்து ஸலவாத் சொன்னதற்கு பிறகு அவனுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு இறுதியாக முடிக்கும் பொழுதும் ஹம்தையும் ஸலவாத்தையும் கொண்டே முடிக்க வேண்டும். ஏனெனில் ஹம்தும் ஸலவாத்தும் ஒரு பொழுதும் அல்லாஹ்வால் மறுக்கப்பட மாட்டாது. இந்த ஹம்து ஸலவாத்துக்கு இடையில் வரக்கூடிய பிரார்த்தனைகள் இந்த ஸலவாத்துடைய பரக்கத்தினால், ஹம்துடைய பரக்கத்தினால் அங்கீகரிக்கப்படும் என்ற விடயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே போதிக்கிறான். அது மாத்திரமல்ல, உங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு இன்னொரு யுக்தி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய நற்பெயர்கள் இருக்கிறது. ஃபதுஊஹு பிஹா, அந்த பெயரை சொல்லி அல்லாஹ்வை நீங்கள் அழைத்து பாருங்களேன். சில ஹதீஸ்களில் அல் இஸ்முல் அஅதம் அல்லாஹ்வுடைய பெயர்களில் மிகவும் கௌரவத்துக்குரிய வலுப்பமான பெயர். அந்த பெயரை சொல்லி கேட்டால் என்ன கேட்டாலும் கிடைக்கும்.
உலமாக்கள் கூறுகிறார்கள், சிலர்கள் அதுதான் அல்லாஹ் என்ற பெயர் அல் இஸ்முல் ஆதம். இமாமுனா நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்ல யா ஹய்யு யா கய்யூம் என்பதை உங்களுடைய துஆவிலே இணைத்து பாருங்கள், அதுதான் அல் இஸ்முல் ஆதம். இன்னும் சில உலமாக்கள் இல்ல யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்பதை சேர்த்து பாருங்கள், இதுதான் அல் இஸ்முல் ஆதம். இது போன்ற அழகிய நட்பேறுகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது உங்களுடைய துஆ பலம் பெறுகிறது என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையில் கற்றுத் தருவார்கள். இரண்டாவது ஒரு யுக்தியும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்திப்பதை போன்று அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லியும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கலாம். சில துஆக்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா, அல்லாஹ்வுடைய அழகிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பண்பாடுகளை வைத்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி, அல்லாஹ்வுடைய கண்ணியம் அவனுடைய சக்தியை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதை போன்று அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கும் பொழுதும் துஆக்கள் மறுக்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய பண்புகளில் மிக உயரிய பண்பாக அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கும் ஒரு சொத்து தான் அல் குர்ஆன். அல் குர்ஆன், குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வின் வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய சிஃபத். குர்ஆனை ஓதிவிட்டு ஒருவர் என்னுடைய தேவை பூர்ணமாக வேண்டும், ஆனால் வெறுமனே துஆ கேட்பதற்கு முன் அவர் சூரா யாசீனை ஓதுகிறார் அல்லது குர்ஆனுடைய ஒரு பகுதியை ஓதுகிறார். ஓதிவிட்டு யா அல்லாஹ் நான் ஓதிய இந்த யாசீனின் பொருட்டால் என்னுடைய துஆவை அங்கீகரிப்பாயாக என்று கேட்டார். நிச்சயமாக அந்த துஆ அங்கீகரிக்கப்படும், உங்களுடைய துஆ பலம் பெறும் என்பதை சஹீஹான ஹதீஸ்கள் எடுத்துச் சொல்கிறது. இன்னும் சில ஹதீஸ்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு சில யுக்திகளையும் படித்து தருகிறார்கள். பனு இஸ்ரவேல்களில் 3 பேர் ஒரு வனாந்தரத்தில் குகையில் சிக்கிக் கொள்கிறார்கள். அந்த குகையின் வாயிலை பிரமாண்டமான ஒரு கல்லு அடைத்து விடுகிறது. 3 பேராலும் வெளியே வர முடியாது. சத்தமிட்டால் கூட அந்த சத்தத்தை கேட்டு அங்கே சமூகம் அளிப்பதற்கு யாருமே கிடையாது. அங்கே மரணித்து மாண்டு போவதை விட தவிர வேறு எந்த வழியும் அவர்களுக்கு தோன்றவில்லை. 3 பேரும் இறுதியாக முடிவெடுக்கிறார்கள். நாம் இதுவரை காலமும் செய்த அமல்களில் எந்த அமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி தந்திருக்குமோ, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதாக இருக்குமோ, அந்த அமலை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். அந்த அமலை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். 3 பேர்களும் அவர் செய்த அமல்களில் மிக முக்கியமான அமல்களை சொல்லி அவர் பிரார்த்திக்கிறார். ஒருவர் பிரார்த்திக்க கொஞ்சம் கண்டு நகர்கிறது. இரண்டாவது நபர் அவர் செய்த அமலை, யா அல்லாஹ் இந்த அமலை செய்தது உனக்காக என்று பிரார்த்திக்கிறார், கல்லு கொஞ்சம் நகர்கிறது. மூன்றாவது நபர் அவர் செய்த அமலை சொல்லி பிரார்த்திக்கிறார், முழுமையாக கல்லு நகர்ந்து விடுகிறது. 3 பேரும் தப்பிய வரலாறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதை போல அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதை போல நீங்கள் செய்த சாலிஹான நல்ல அமல்களையும் சொல்லி அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு பிரார்த்திக்கலாம். அல் குர்ஆனிலும் ஒரு வார்த்தையை அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார், ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி பில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா. தொடர்ச்சியான ஆயத்தில் அல்லாஹ் இவ்வாறு கற்றுக் கொடுக்கிறார். பிரார்த்திக்கும் பொழுது ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி பில் ஈமான், ஈமானின் பக்கம் உனது அழைப்பாளரின் அழைப்பை ஏற்று நான் இன்று முஃமினாக மாறி இருக்கிறேனே ரப்பே, உன்னை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறேனே ரப்பே, இதன் பொருட்டால் என்னுடைய துஆவை என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்திலும் சாலிஹான நாம் செய்த நல்ல அமல்களை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க முடியும் என்பதையும் அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு அழகாகவே தெளிவுபடுத்துகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்களில் இவ்வாறும் பெற்றுக் கொடுப்பார்கள்,
உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்ற நிலையில் இல்லை. உங்களது பார்வையில் சிலர் இறை நேசர்களாக தோன்றலாம், வழிமார்களாக காட்சி அளிக்கலாம், பேணுதலானவர்களாக காட்சி அளிக்கலாம், உலமாக்களாக காட்சி அளிக்கலாம். அவர்களிடம் சென்று உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்குமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும், பிரார்த்திக்குமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும். நாமும் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கேட்பதுடன் சாலிஹான நல்ல அடியார்களிடம் எனக்கு இந்த தேவை இருக்கிறது, உங்களுடைய துஆவில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய தேவையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நிச்சயமாக என்னுடைய துஆ மறுக்கப்பட்டாலும் உங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்பரில் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்து ஹபீபே யா ரசூலல்லாஹ், ஹபீபே யா ரசூலல்லாஹ், வறட்சி மதீனாவை வாட்டி எடுக்கிறது யா ரசூலல்லாஹ், மிருகங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது, உண்ணுவதற்கு உணவில்லை, நாடெங்கும் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பீர்களாக என்று அந்த ஹுதுபாவை நிகழ்த்திக் கொண்டு இருக்கும் பொழுதே ஒருவர் எழுந்து கூறுகிறார். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து ஒரு நாளும் கேட்கவில்லை, உங்களுடைய தேவையை நீங்கள் தானே அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு புரோக்கர் வேண்டுமா என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுதும் அந்த சஹாபியை அதட்டவில்லை. உடனே அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு கரம் ஏந்துகிறார்கள், ரப்பே இவர்களுக்கு மழையை பொழியச் செய்வாயாக. ஸஹீஹான ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது, குதுபா முடிவடைவதற்குள் மதீனாவை மழை வேகங்கள் மூடிக்கொண்டு அவர்கள் மழையிலே நனைந்த வண்ணம் ஓடோடித்தான் அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள் என்பதாக ஹதீஸ் சொல்லுகிறது. அடுத்த வாரம் குதுபாவில் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் எழும்புகிறார், யா ரசூலல்லாஹ், வெள்ள பெருக்கினால் பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ், பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். நபியே நாயகமே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பீராக. உடனே அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, ரப்பே பொழியும் மலைகளை மக்கள் வசிக்கும் இடத்துக்கன்றி நீ மரமட்டைகள் இருக்கக்கூடிய பயிர் நிலங்களுக்கு பொழிய செய்வாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். இந்த நிகழ்வும் சஹீஹான ஹதீஸ்களில் எமது பிரார்த்தனைகள் சாலிஹான நல்ல அடியார்களிடம் எங்களுடைய தேவைகளை சொல்லி அவர்களின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கும் ஒரு வழிமுறையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு முறை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உமரே, உமது வாழ்வில் உவைஸ் அல் கரணி என்ற மனிதனை சந்திக்க நேரிடும், உவைஸ் அல் கரணியை சந்திக்க நேரிடும். அவரை கண்டால் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுமாறு அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு குலஃபாஉர் ராஷிதீன்களில் ஒருவர், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி, அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப குர்ஆனுடைய வசனங்கள் கூட அருளப்பட்ட ஒரு சஹாபி. இந்த சஹாபியை பார்த்து உவைஸ் அல் கரணியை கண்டால் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். உவைஸ் அல் கரணி ஒரு சஹாபி அல்ல, தாபிஈன்கள், சய்யிது தாபிஈன், தாபிஈன்களின் தலைவர் என்று போற்றப்படக்கூடியவர்கள். வரலாறு சொல்லுகிறது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உவைஸ் அல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அரஃபா மைதானத்திலே சந்தித்து அவர்களிடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடம் கேட்குமாறு சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் எங்களுக்காக செய்யுமாறு. அன்பார்ந்தவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்பது மாத்திரம் இல்லாமல் ஒரு சஹாபியை வேண்டிக் கொள்கிறார்கள். தாபிஈயாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர்கள் யார் யார் என்பதை எங்களுக்கு சொல்ல முடியாது, அவர்களிடத்திலும் கேட்டுக்கொள்ளுங்கள். துஆ மறுக்கப்படாமல் அங்கீகரிக்கப்படுவதற்கான இதுவும் ஒரு காரணமாக ஹதீஸ் எமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னும் ஒரு ஹதீஸில் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு தெளிவுபடுத்துகிறார்கள்,
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்பார்கள். எவ்வாறு ஹயாத்துடன் இருக்கும் பொழுது அவர்களுடைய தேவையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே முறையிடுமாறு வேண்டிக் கொண்டதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பிறகு கூட சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வலவ் அன்னஹும் இஸ் ஸலமூ அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. வலவ் அன்னஹும் இஸ் ஸலமூ அன்ஃபுஸஹும் ஜாஊக, அடியார்களில் சிலர் பாவம் செய்து பாவத்தை உணர்ந்து அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டுமே என்று அவர்கள் மனம் உருகி அல்லாஹ்விடத்தில் வந்து, அதே போல உங்களிடத்திலும் வந்து இஸ்திக்பார் செய்தால் நபியே நாயகமே, நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய இஸ்திக்பாரை அங்கீகரிப்பான் என்ற வசனம் அல் குர்ஆனில் அருளப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருந்த காலம் மட்டுமல்ல, வஃபாத்தானதற்கு பிறகும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருடன் இருக்கும் பொழுது எவ்வாறு கேட்பார்களோ அவ்வாறு வந்து கேட்பார்கள். ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபிலே இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவித்தது மாத்திரமின்றி இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்பதாக பலப்படுத்துகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் வறட்சி ஹிஜாஸ் மாநிலத்தை வாட்டி எடுத்தது. பறக்கும் புழுதிகள் கூட, தூசிகள் கூட சாம்பலை போன்று மிக கொடூரமான ஒரு வறட்சி மதீனாவை, ஹிஜாஸ் மாநிலத்தை வாட்டி எடுத்தது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கஸானாவுக்கு பொறுப்பாக இருந்தவர் தான் மாலிகுத்தார் என்ற சஹாபி. இந்த சஹாபி, அவருக்கு கஸானாவுடைய நிலை தெரியும். பசியால் வாடும் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், கஸானா காலியாக இருக்கிறது. பலர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் முறையிடுகிறார்களே, இதற்கு மாற்று வழி எது என்று சிந்தித்தவர்கள் எதுவும் சொல்லவில்லை, கலீஃபாவிடம் செல்லவில்லை. நேர நடக்குமாறு கூறுங்கள் என்பதாக கூறிய அந்த ஹதீஸ் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ். உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இருக்கும் பொழுது கண் தெரியாத பிறவி குருடரான ஒரு சஹாபி வருகிறார். கூறுகிறார், ஹபீபே யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் தெரியாது யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் முடித்திருக்கிறேன், எனக்கு குழந்தைகள் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் பார்வையை கொடுக்குமாறு கேளுங்களேன் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதனை பார்த்து எவ்வளவு ஆர்வத்துடன் அவர்களை வழிநடத்துகிறார்கள். ஒரு பொழுதும் அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு உங்களுக்கு ஏன் புரோக்கர் தேவையா என்ற அசிங்கமான வார்த்தைகளை கூறி யாரையும் அசிங்கப்படுத்தவில்லை. அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்பதை போன்று
எமது பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்காக ரசூல்மார்களிடம், வலிமார்களிடம், தாபிஈன்களிடம், நல்லடியார்களிடம் கூறி அவர்கள் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கும் உயரிய ஒரு சுன்னாவை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபியிடம் கேட்கிறார்கள், இன் ஷி'த தஅவுத், நீங்கள் நாடினால் நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பேன். ஒரு பொழுதும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டால் இல்லை என்று சொல்லவே மாட்டார்கள். நாடினால் பிரார்த்திப்பேன், ஆனால் நீங்கள் விரும்பினால் அஹ்ஹர்து, இந்த பிரார்த்தனையை நான் பிற்படுத்தலாம் என்று கேட்க அந்த மனிதர், யா ரசூலல்லாஹ், பார்வையை கொடுக்குமாறு அல்லாஹ்விடத்தில் கேளுங்களேன் என்று கேட்க, குடும்பக்காரர், குழந்தைகள் இருக்கிறார்கள், சிரமப்படுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று கூற அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம், அழகான முறையிலே வுது எடுத்து வாருங்கள். அதற்கு பிறகு 2 ரக்காத்துகளை மிக பேணுதலுடன் தொழுதுவிட்டு வாருங்கள். நான் அதற்கு பிறகு ஒரு துஆவை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அந்த துஆவை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடம் சில வார்த்தைகளை சொல்கிறார். அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு உடனே வுது எடுக்கிறார். அழகான முறையில் 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு நேரடியாக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். ஹபீபே யா ரசூலல்லாஹ், தொழுது விட்டேன், இப்பொழுது என்ன சொல்ல வேண்டும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்டால் எனக்கு பார்வை கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த துஆவை கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக், யா அல்லாஹ், உன்னிடமே கேட்கிறேன். அல்லாஹ் அல் குர்ஆனிலும் கூறுகிறான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பது மாற்று கருத்து கெடவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுப்பார்கள், இதா ஸஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா இஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். நீங்கள் உதவி தேடினால் அல்லாஹ்விடமே உதவி தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தால், கேட்டால் அல்லாஹ்விடமே கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு காட்டிக் கொடுத்த வழிமுறை. ஆனால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது உங்களுடைய துஆ மறுக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி என்னென்ன காரியங்கள் கையாள வேண்டும் என்பதை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறைகளை பயன்படுத்தி கேட்கும் துஆக்களுக்கு யாராவது ஷிர்க் என்பதாக கூறுவார்களேயானால், அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள் என்று கூறுவார்களேயானால், நிச்சயமாக குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமான ஒரு மூட நம்பிக்கையை அவர் உள்வாங்கி இருக்கிறார். குர்ஆன் கூறிய வழிமுறைகள், ஹதீஸ் கூறிய வழிமுறைகளுக்கு மாற்றமாக இங்கே யாரும் உலமாக்கள் கூறவில்லை. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அதே வழியில், குர்ஆன் சொன்ன அதே வழியில் எந்த வழிகளை பயன்படுத்தி பிரார்த்தனைகளில் ஈடுபட்டால் எவது துஆக்கள் அங்கீகரிக்கப்படுமோ அந்த விதத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை உலமாக்கள் கற்றுத் தருகிறார்கள். இந்த ஹதீஸில் வந்த சஹாபி, கண்டறியாத சஹாபி, அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். எவ்வாறு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக், ரப்பே உன்னிடமே கேட்கிறேன், வ அதவஜ்ஜஹு இலைக், உன்னிடமே முன்னோக்குகிறேன். எந்த மக்லூக்கிடமும் கேட்கவில்லை. ரப்பே உன்னிடமே நான் கேட்கிறேன், உன்னிடமே நான் முன்னோக்குகிறேன். வ அதவஜ்ஜஹு இலைக பிநபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனது நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் உன்னிடம் கேட்கிறேனே. நபி ரஹ்மா, கருணையுள்ள நபி அல்லவா, அவரின் பொருட்டால் உன்னிடத்தில் கேட்கிறேன். இவ்வாறு அல்லாஹ்விடத்தில் கேட்பது மாத்திரம் இல்லாமல் அந்த ஹதீஸிலே தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். முதலில் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு சொல்ல வேண்டும், ரப்பே உன்னிடமே கேட்கிறேன், உன்னிடமே நான் முன்னோக்குகிறேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் கேட்கிறேன்.
அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி யா முஹம்மத், ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி தவஜ்ஜஹ்து பிக இலா ரப்பி, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நான் முன்னோக்குகிறேன். உங்களின் பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் எனது ரப்பளவிலே நான் முன்னோக்குகிறேன். ஃபீ ஹாஜதி ஹாதிஹி, இது எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு தேவை அல்லவா, எனக்கு கண் பார்வைகள் மீட்டி கொடுக்கப்பட வேண்டுமே. ஃபதக்பி அலி, ரப்பே என்னுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பாயாக என்பதாக நான் பிரார்த்திக்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து அல்லாஹும்ம ஃபஷஃபிஹு ஃபியா வஷஃபிஅனி ஃபீஹி, ரப்பே என் விவகாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் துஆவை எனக்கு ஷஃபாஅத்தாக ஆக்கி அருள்வாயாக என்பதாக கேட்ட அந்த துஆ. வரலாறு ஆசிரியர்கள் இந்த ஹதீஸை, இந்த நிகழ்வை நேரடியாக பார்த்த சஹாபாக்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் உடனே அந்த மனிதனின் பார்வையை அதே இடத்தில் மீட்டிக் கொடுத்து விட்டார். அதே இடத்தில் மீட்டிக் கொடுத்து விட்டார். அவர் அந்த சபையில் இருந்து திரும்பி செல்கிறார். அவர் ஏற்கனவே பார்வை உள்ளவரை போன்று அந்த சபையில் இருந்து திரும்பி செல்வதை நாம் கண்டோம் என்பதாக உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இமாம் அஹ்மத் தனது முஸ்னத் என்ற கிரந்தத்தில் அறிவிக்கிறார்கள். இமாம் திர்மிதி சுனன் திர்மிதி என்ற கிதாபிலே அறிவித்துவிட்டு ஸஹீஹ் என்பதாக கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத், இமாம் பைஹகி, தபரானி போன்ற பல கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் ஸஹீஹாக இடம்பெற்றிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எவ்வளவோ தேவையுடன் அலைந்து கொண்டிருக்கிறோமே, கடன் தொல்லைகள் தாங்க முடியாமல், யாரிடத்திலும் கூற முடியாமல், வீட்டுக்குள் இருக்கும் பிரச்சனைகள், பலர்களுக்கு குமரு காரியங்கள், வீட்டு தேவை, கடன் தேவை, எவ்வளவோ தேவைகள் மஹ்லூக்கிடம் கூற முடியாது. காலிக்கிடம் கூறுகிறோம், மன்றாடுகிறோம். ஆனால் என்னுடைய தேவைகள் இதுவரைக்கும் பூர்த்தியாக்கப்படவில்லையே என்ற மன உணர்வுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்த அழகிய வழிமுறைகளில் உங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டுமா, மறுக்கப்படாமல் இருக்க வேண்டுமா? அந்த துஆவில் யா அல்லாஹ், நான் கேட்ட அவ்வளவு பிரார்த்தனைகளையும் என்னுடைய துஆவை உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் அங்கீகரிப்பாயாக என்று ஒருவன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் நிச்சயமாக அவனுடைய துஆ அங்கீகரிக்கப்படும் என்பது இது ஹதீஸ் தெளிவாக கூறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துடன் இருந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு மாத்திரமா இந்த பாக்கியம்? சஹாபாக்கள் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய மஜ்லிஸிலே அமர்ந்தவர்கள் தேவையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லுவார்கள், பெற்றுக்கொள்வார்கள். அந்த நிலை சஹாபாக்களுக்கு மாத்திரமா என்று கேட்டால் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு கியாமம் வரைக்கும் வரக்கூடிய யார் வேண்டுமானாலும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்துக்கு சென்று எவ்வாறு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார்கள், அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்குமாறு கேட்கிறார்களோ அந்த பாக்கியம் எங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உஸ்மான் இப்னு ஹுனைஃப் அதே சஹாபி, ஏற்கனவே அந்த ஹதீஸை அறிவித்த அதே சஹாபி. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த ஹதீஸை இமாம் தபரானி, இமாம் பைஹகி, இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு மனிதர் தனது தேவை நிமித்தமாக மதீனாவுக்கு வருகிறார். கலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வருகிறார். பல நாட்கள் முயற்சி செய்கிறார். கலீஃபாவை சந்திக்க முடியாது. இவருடைய கஷ்டத்தை புரிந்து கொண்ட உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரை அழைத்து எவ்வாறு கற்றுக் கொடுக்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வை நான் கண்டேன். நான் ஒரு துஆவை கற்றுத்தரவா? அந்த துஆவை நீங்கள் கேட்டு விட்டு செல்லுங்கள், நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையும். இந்த துஆவை உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு
உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பிறகு கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த மனிதர் அழகான முறையிலே வுது எடுக்கிறார், 2 ரக்காத்துகள் தொழுகிறார். தொழுது அல்லாஹ்விடத்தில், ரப்பே உன்னிடமே நான் கேட்கிறேன், உனது ஹபீபின் பொருட்டால் உன்னிடம் கேட்கிறேன், நபியே நாயகமே உங்களை ஷஃபாஅத்தாக வைத்து உங்களை நான் முன்னோக்கி உங்களுடைய பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன், என்னுடைய தேவையை பூர்த்தியாக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பாருங்கள். அந்த மனிதர் துஆ செய்துவிட்டு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபைக்கு செல்கிறார்கள். அவர்கள் காத்து கொண்டு இருக்கவில்லை. வீட்டின் ஒரு காவலர் அந்த மனிதனின் கையை பிடித்து நேரடியாக கலீஃபாவிடம் அழைத்து சென்று அவருடைய தேவை பூர்ணமாகி விடுகிறது, திரும்பி வருகிறார் என்ற நிகழ்வும் சஹீஹான ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, பிரார்த்தனைகள் எமது ஆயுதம், பிரார்த்தனைகள் ஆயுதம். எங்களுடைய தேவைகளை வென்றெடுப்பதற்கு, உரிமைகள் வென்றெடுப்பதற்கு உலகளாவிய ரீதியில் ஒரு சபபுக்காக ஜனநாயக ரீதியில் நாம் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் நாடினால் மாத்திரமே என்னுடைய இலக்குகளை அடைய முடியும். கேட்டால் அல்லாஹ்விடம் மாத்திரமே கேட்க பழகிக்கொள்ள வேண்டும். அவன் கேட்டு பாருங்கள், சந்தோஷப்படுகிறான். அடியான் என்னிடத்தில் கேட்கிறானே, கேட்டதை விடவும் சிறந்ததை கொடுக்கிறான். ஒரு பொழுதும் அவன் இல்லை என்று சொல்ல மாட்டான். கேட்காமலே கொடுக்கும் ரப்பு, நீங்கள் கேட்காமல் இருந்தால்தான் அவன் கோபிக்கிறான். என்னிடத்தில் கேட்காமல் அல்லாஹ்வுடைய மக்லூக்கிடம் கேட்டு திரிகிறானே, அல்லாஹ் கேட்பதை விரும்புகிறான், கேட்டால் சந்தோஷப்படுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா அவ்வப்போது ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தினாலும், சபபுக்காக எந்த நாடுகள் ஒவ்வொரு காலத்திலும் அரசாங்கம் மாறிக்கொண்டு வந்தாலும், இஸ்லாமியர்களான நாம் எங்களுடைய தேவைகளை எதிர்பார்ப்பது அல்லாஹ் ஒருவனிடம் மாத்திரமே. அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் நாம் கேட்க மாட்டோம். கேட்டால் அல்லாஹ்விடமே பிரார்த்திப்போம். எம்முடைய தேவைகள், உரிமைகளை அல்லாஹ்விடத்திலே நாம் வென்றெடுப்போம். அல்லாஹ்வை நம்பி தவக்குல் வைத்ததற்கு பிறகுதான் சபப் என்ற வகையில் இந்த உலகத்தின் நடைமுறைகளை நாம் மேற்கொண்டாலும் அல்லாஹ் அல்லாத நம்பிக்கை என்னுடைய உள்ளத்திலே கிடையாது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டுமா? அல்லாஹ் எவ்வாறு கூறுகிறான்? வலவு அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ. ஒரு நாட்டுக்கு சுபீட்சம் வேண்டுமா? பொருளாதார வளர்ச்சி வேண்டுமா? உங்களுடைய நாட்டுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? முதலில் செய்ய வேண்டியது அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள். எது செய்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அச்சம் உங்களுடைய வாழ்வில் உங்களை வழிநடத்தட்டும். வியாபாரம் செய்தாலும் உங்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வின் அச்சம் இருக்குமாக இருந்தால் யாரையும் ஏமாற்ற மாட்டீர்கள், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டீர்கள், ஒரு பொழுதும் யாருக்கும் பொய் கூற மாட்டீர்கள். என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டு இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய அச்சம் எங்களை வழிநடத்தும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பொருளாதார வளர்ச்சியின் ரகசியம் நீ என்னுடைய அச்சத்தை உள்ளத்தில் எடுத்துக்கொள். உன்னுடைய அல்லாஹ் வானத்தின் கதவுகளை, ரிஸ்குடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். அதற்கு பிறகு அந்த நாட்டின் வளர்ச்சியையும் அந்த நாட்டின் முன்னேற்றத்தையும் உங்களுடைய கண்களால் பார்க்க முடியும் என்ற ரகசியத்தை அல் குர்ஆன் எங்களுக்கு போதித் தருகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, என்றும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம். தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோம். எங்களுடைய தேவைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு குர்ஆனும் சுன்னாவும் என்னென்ன வழிமுறைகளை, என்னென்ன யுக்திகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறதோ அதை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நம் அனைவர்களுடைய நல்ல ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி எங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்குவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களால் எங்களை தண்டிச்சிடாதே யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை மறுத்திடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எவ்வளவோ தேவைகளோடு இருக்கிறோமே ரப்பே, உன்னிடத்தில் மன்றாடுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்ல ஹாஜத்துகளை, எங்களுடைய நல்ல ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. நாம் செய்த பாவங்களால வறுமையை தந்தங்களை சோதிச்சிடாதே யா அல்லாஹ். ஏழ்மையை தந்து சோதிச்சிடாதே யா அல்லாஹ். கடன் கொள்ளைகளை தந்து சோதிச்சிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். ரிஸ்குடைய வாசலை திறந்து தந்துடுவாயாக. உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம். உன்னிடத்தில் ஏந்திய இந்த இரு கரங்களையும் வேற எந்த மக்லூக்கிடமும் நீட்ட வச்சிடாதே யா அல்லாஹ். கேட்கிறதற்கு தகுதியான ரப்பு நீதானே யா அல்லாஹ். கேட்டா சந்தோஷப்படுகிறாய், கேட்காமலே கொடுக்கிறாய், கேட்டதை விடவும் சிறந்ததை கொடுக்கிறாய்.
வைத்திருக்கிறாய். கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன், உன்னை தவிர வேறு யாருமே இல்லை ரப்பே. எங்களுடைய நல்ல ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்திரே அல்லாஹ். ரப்பே, நாம் செய்த பாவங்களால பயங்கரமான நோய்களை தந்து எங்களை சோதிச்சிடாதே அல்லாஹ். திடீர் மரணங்களை தந்து சோதிச்சிடாதே அல்லாஹ். மரண படுக்கையில் எங்களை ஆழ்த்திடாதே அல்லாஹ். சக்தியை தந்து அமல் செய்வதற்கு நீண்ட ஆயுள தந்திரே அல்லாஹ். நிறைய சதகாக்களோடு உன்னை வந்து சந்திக்க வேண்டுமே அல்லாஹ். நிறைய விக்ருகளோடு உன்னை வந்து சந்திக்க வேண்டுமே அல்லாஹ். நிறைய சதகாக்களோட